குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மோஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் உரத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/3/2026 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 29ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:23க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:56 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:12 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று காலை 9:54 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 5:56 வரை கரசை, பின்பு மாலை 6:39 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:12 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தேவி வழிபாடு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கணிதம் பயிலுவதற்கு சிறந்த நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:15 முதல் 9:56 வரை மேஷ லக்னம். 9:57 முதல் 11:49 வரை ரிஷப லக்னம். காலை 11:50 முதல் 1:55 வரை மிதுன லக்னம். பிற்பகல் 1:56 முதல் 4:07 வரை கடக லக்னம். மாலை 4:08 முதல் 6:13 வரை சிம்ம லக்னம். 6:14 முதல் 8:12 வரை கன்னி லக்னம். இரவு 8:13 முதல் 10:12 வரை துலாம் லக்னம். 10:13 முதல் காலை 12:18 வரை விருச்சக லக்னம். 12:19 முதல் 2:30 வரை தனுசு லக்னம். காலை 2:31 முதல் 4:35 வரை மகர லக்னம். 4:41 முதல் 6:32 வரை கும்ப லக்னம். 6:33 முதல் 8:14 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான தானியம் மொச்சை. இந்த நாளில் மொச்சை சுண்டல் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட்டு உங்கள் குடும்ப நபர்கள் மட்டும் எடுத்துக்கொண்டால்
அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாகும். தேவதைகளுடைய அனுகிரகம் கிடைக்கும். பொன்மழை பொழிவாலாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக வீட்டில் காலை 6 முதல் 7 வரையில் பூஜை செய்யலாம். அதே போல இரவு நேரத்தில் 8 முதல் 9 மணிக்குள்ளாக ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரையில் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திரம், சதநாமாவலி பாராயணம் செய்வது, ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம், எல்லா விதமான சௌக்கியங்கள் கிடைக்க, கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்க அற்புதங்கள் நிகழுங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகே தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுபசுகமீவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். வெள்ளிக்கிழமை மாசி 29ஆம் நாளில் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய திறமைகள் இருக்கு, பயன்பட முடியலையே, யாருக்கும் தெரியாம இருக்குதேன்னு வருத்தப்படுவீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. வருமானம் சார்ந்த சூழ்நிலைகள்ல பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். அதிகமா யாரிடத்திலும் எதை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பணம் யாருக்காவது நீங்க வேணும் அப்படின்னா சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா என்ன ஏதுங்கிறத பார்த்துதான் செய்யணும். எடுத்த உடனேயே அதிகமா நம்பி ஏமாறாதீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கிறவங்க மேஷராசிக்காரங்க. கோபம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்கும். குணமும் இருக்கும், கோபமும் இருக்கும், ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கும். ஆகவே திடீர்னு கோபப்படுவீங்க, திடீர்னு சமாதானமாவீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குங்க. உங்கள் மீதான நம்பிக்கையில சில மாற்றம் வரும். நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரத்துல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளேயே வரும். ஆனா எதிலுமே ரொம்ப சிறப்பா ரொம்ப ஸ்பெஷலா இருப்பீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது மேஷராசி என்பர்கள் இந்த நாள்ல உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை, ஒரு தனி சிறப்பான விஷயம், தனித்துவமாக இருப்பீங்க. எஸ்பெஷலி உங்களை பத்தி எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் பாராட்டுதல்கள் கிடைக்குங்க. வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. அதே மாதிரி தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். தெய்வ வழிபாட்டுல நிறைய ஈடுபாடு, தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீங்க. பூஜைகள் வழிபாடு முறைகள் செய்யறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மனசுல திருப்தியை கொடுக்குங்க. அதிலும் இறை சம்பந்தமான வேலைகள்ல நிறைய லாபங்கள்.
இந்த நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வியாபாரம் நல்ல செழிக்கணும், தொழில் தலை தூக்கணும், கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப்னால ஒரு நன்மைகள் பிறக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பிரேயர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு மாவிளக்கு ஏத்திட்டு வாங்க. மாவிளக்கு ஏத்தி வைக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தி ஆகுங்க. மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண வரவு, பொருளாதாரத்துல ஏற்றம் கிடைக்கும். ஆக மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மேஷராசி அன்பர்களே. பெரியவங்க கிட்ட ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஏன்னா மனம் விட்டு பேசுறதுனால குடும்ப சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. உங்களுக்கு வியாபார ரீதியாவோ தொழில் ரீதியாகவோ இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான விஷயங்கள் பொது காரியங்கள்ல குழப்பம் இருந்தா பெரியவங்க கிட்ட மனம் விட்டு பேசினாலே உங்களுக்கு உடனடியான தீர்வு கிடைக்குங்க. மனம் லைப்பிங்க, அந்த பதில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஹெல்த் வெல்த் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஆடம்பரமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டாம். சிக்கனமாக இருந்து உங்களுடைய வேலைகளை பாருங்க. குழந்தைங்க படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல விதமான எண்ணங்கள் உருவாக்கும். படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், காம்படிஷன் எக்ஸாம்ல நீங்க நிறைய ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி வயசானவங்க மேஷராசி அன்பர்கள் வயது கூடுதலாக்கி உடம்பு சரியில்லாம அப்பப்ப ஒரு ஏற்ற இறக்கமாகவே இருக்குங்க. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் சில சூழ்நிலைகள். அது பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு விரைய சனி ஸ்தானத்துல இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு விரைய சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, மூத்தவங்களுக்கு, உடம்பு சரியில்லாம பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவசமா மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. சில தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். வயசானவங்க மனம் தளராம தைரியமா இருங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது நல்லதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க சில வழிபாடு முறைகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. விட்டு விலகி இருந்தவங்க கூட தானா வரலாம். மகனோ மருமகளோ, உங்களுடைய மகளோ மருமகனோ வெளியே போயிருக்காங்க, உங்களை விட்டு விலகி இருக்காங்கன்னா அவங்களும் கூட சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவ மாணவிகள் படிப்புல நல்ல உயர்ந்த நிலைப்பாடோடு இருக்கணும். தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை உருவாக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வருமானம் வியாபாரம் உங்களுக்கு கைகூடி வருங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதமா நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை பயன்படுத்தணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஏற்றது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படுங்க. புதுசா ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். பரணியில பிறந்தவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருங்க. பணம் கையாளக்கூடிய விதங்கள்ல பொறுமை அவசியம். கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், லாபம் ஏற்படுங்க. நல்ல வாழ்க்கை அமையறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் மேஷ ராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை மாசி 29ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி இந்த நாளை ஆளுகிறார் ஸ்ரீ சுக்கிர பகவான். ராசிக்கு 2ல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க. அதே மாதிரி 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. பேசுற விஷயங்கள்ல அனுபவங்கள் உண்டாகும். பெரிய பெரிய விஷயங்களை பத்தி மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அது பிரயோஜனமா இருக்கணும். யார் மனசையும் பாதிக்க கூடாது. உடன் பிறந்தவங்க வழியில விட்டு கொடுத்து போகணும். இளைய சகோதர சகோதரிகளிடத்துல ஆதரவுக்காக காத்திருக்கிறவங்க பொறுமையும் நிதானத்தை கடைப்பிடிக்கணுங்க. சமூக வேலைகள் இருக்கிறவங்க, சோசியல்ல ஒரு முக்கியமான ஒரு பதவியில இருக்கீங்க, பதவி உயர்ந்த அந்தஸ்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் இருக்கணும். பொது இடங்கள்ல பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலியில பேசுறவங்க கிட்டையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. யாராவது ஏதாவது குழந்தைங்க கேள்வி கேட்டா கூட பக்குவமாக பதில் சொல்லணும். இல்ல அப்படின்னா பிறகு சொல்றேனாவது சொல்லணும்.
அமைதியா எந்த விதங்களிலும் மௌனமாக இருக்கிறது ஒரு தரம், கோபத்தில் அமைதியா இருக்கிறது வேற விதம். ஆக மனம் வெளிப்பாடோக உங்களுடைய விஷயங்கள் இருக்கிறது நல்லது. மூத்த அதிகாரிகள் இடத்துல ரொம்ப பக்குவமா நடந்துக்கணும். ஆபீஸ் போறவங்க கொஞ்சம் முன்பின் முரணாக கூட நடக்கலாங்க. செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்ப கவனம் ஸ்ரத்தா இருக்கணும். முழுமையா முடிக்கிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தாதீங்க. அறகுறையாக எதையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யவும் வேண்டாம். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்புல ரொம்ப பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இல்ல. அதிலும் சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு இருக்கிறதுனால பெரிய அளவில் ஆகா ஓஹோன்னு சொல்ல முடியாது. இதுவும் கடந்து போகும்னா சொல்லலாம். ஆக ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வெல்த் பூர்வீக சொத்துக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா சொத்துக்கள் சரிவர உங்களிடம் இருக்காது. மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. எதிர்பார்க்கக்கூடியது ஒன்று, நடப்பது ஒன்றுன்ற மாதிரி இருக்கோங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு பக்குவம்னு இருக்கணும். பார்க்கக்கூடிய உணவுகள் அப்படியே சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு சில நேரம் தொந்தரவை கொடுக்கும். வயிறு உபாதைகள் ஏற்படுத்தலாம். தேவையற்ற எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல அலைப்பாஞ்சுட்டே இருக்குங்க. விட்டமின் டி குறைபாடு இருக்கு, இல்ல அப்படின்னா கிரகத்தினுடைய தாக்கம் இருக்குன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகலாங்க. மனசுல தேவையற்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இருக்க. உங்கள் துணைவருடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிங்க. அது இன்னும் சிறப்பா இருக்கும். குழந்தைகள் இடத்துல மனம் விட்டு பேசுறதுனாலையும் குழந்தைகளோட நேரத்தை பார்க்காம குழந்தைகளோட இருந்து நேரத்தை செலவழிக்கிறதுனால ஒரு சில நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற நாள் அல்ல. அதே மாதிரி இடம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க. நிதானிச்சு இருந்தாதான் காரியங்கள் கூட நடக்கும். பெரிய அளவுல எதையும் ஆசைப்படாதீங்க. இருக்கிறத கொண்டு சிறப்புடன் வாழணும் அப்படின்னு நினைங்க. விரலுக்கேத்த வீக்கங்கிற மாதிரி பக்குவமா நடந்துக்கிறது நல்லது. ராசிக்கான அமைப்பு படி கணவன் மனைவி இருவருக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். தேவையில்லாத ஆர்குமெண்ட் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால உங்க துணைவரிடத்துல அன்பா நடந்துக்கணும். அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு செய்யறது நல்லது. நீங்களாகவே சுயமாக நினைத்து செய்வது என்றால் அது சரியாக அமையாது. நல்ல நிபுணர்கள் இடத்துல கருத்துக்களை கேளுங்க. அப்பதான் உங்களுடைய வியாபாரத்திலும் ஒரு தனித்துவமா இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரைய பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மருந்து மாத்திரல்ல சாப்பிட்டீங்க சீக்கிரமே குணமாயிடுங்க. நட்பு பக்கன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகையில பிறந்தவங்க ரொம்ப விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கணுங்க. ஃபேமிலிக்குள்ள யாரை பத்தியும் யாரும் கான்ட்ரவர்சியா பேசக்கூடாது, எதிர்மறையாக இருக்கக்கூடாது. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமை நிதானமா இருக்கணும். சந்திராஷ்டமம் அப்படிங்கறதுனால வெளியிடங்களுக்கு அதிகமாக டிராவல் பண்ணாம இருக்கிறது நல்லது. பேசுறத தெளிவுபட பேசுங்க, குழப்பம் ஏற்படாம பார்த்துக்கோங்க. மிருக சிருஷத்துல பிறந்தவங்க குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகள், படிக்கிறது மற்றும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடுகள் செய்ய நினைப்பீங்க. இதனாலையும் செலவுகள் வரலாம். எது செய்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தினால நடக்குங்க. கவலையே வேண்டாம். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களுங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 29ஆம் நாள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. அரசு சம்பந்தமான வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே, கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய நீங்க சந்திச்ச அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகுங்க. மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகிடும். தெளிவா இருப்பீங்க, நல்ல முடிவு எடுப்பீங்க. அதிலும் ஃபேமிலிக்கான விஷயங்கள்ல ரொம்ப சுருக்கமா ஒரு முடிவு எடுப்பீங்க. ரொம்ப எலாபரேட்டா இருக்காது. நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வரோங்க. அடுத்தவங்க நல்லா வச்சு பாக்குறது தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காற்று ராசி அப்படிங்கறதுனால நிறைய நண்பர்களுக்கு பேசிட்டு இருப்பீங்க, உறவுகளை சேர்ப்பீங்க.
புதுசா யாராவது ஒருத்தரை பழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் இருக்கும். வெளியிடங்கள்ல டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படும். வேலைகள் எல்லாம் சீக்கிரமா நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல அதிகமான பொறுப்புகள் இருக்கும். மத்தவங்க செய்யற வேலை கூட நீங்க சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிரசன்டேஷன், உங்களுடைய விஷயங்கள், பேச்சு, நடவடிக்கை, நடை, குணம் எல்லாமே எல்லோரையும் கவருவது போல அமையுங்க. வயசானவங்க, உடம்பு பாதிப்புக்கு உள்ளானவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணைவருடைய வழியில ஆதாயம் ஏற்படுங்க. உங்களுடைய திறமைக்கும் அறிவுக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க தான் மிதுன ராசி என்பர்கள். அஜானுபாகுவா நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பீங்க. வாழ்க்கை துணைவர் வழியில ஆதாயம் ஏற்படுங்க. நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பாங்க. வாகனம் சம்பந்தமாக வீட்டை சேர்த்து நீங்க சரிப்படுத்துற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். வீட்டை அலங்காரம் பண்ணுவது, வண்டிக்கு தேவையான உபகரணங்கள் மாத்துறது, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரம் ஓரளவிற்கு சிறப்பா நடக்கும். இருந்தாலும் எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. மிதுன ராசி அன்பர்கள், ராசிலே குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறதுனால நீங்க செய்யற பிசினஸ்ல இருக்கக்கூடிய காம்படிஷன்லாம் குறையும். வேலை பார்க்கறவங்க கிட்ட ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படுங்க. உடன் பிறப்புகளும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்துல சுக்கிர பகவானோட ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரீஷத்துல பிறந்தவங்க வேலைகள் எல்லாமே கொஞ்சம் இழுபறிகள் குறையுங்க. உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனாலையும் பேச்சு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பா நடக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய முயற்சி, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில நல்லது. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிக்கிறது செய்யறது நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரீஷத்துல பிறந்தவங்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். இந்த நாள் நாகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீருங்க. சீக்கிரமா ரொம்ப ஃபாஸ்டிங்கா வேலையை முடிக்க போறீங்க. அந்த ஸ்லோ ப்ராசஸ்ன்றது இருக்காது. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா, ஹாப்பியா, எக்ஸைட்டா இருப்பீங்க. ஆதரவுகள் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், ஆதாயம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே கைகூடி வரங்க. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி 29ஆம் நாள் கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது குடும்ப உறவுகள் கிட்ட ரொம்ப வெளிப்படையா பேசுவீங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா வெள்ளிக்கிழமை தினத்துல வீட்டுல கலகலப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. எந்த விஷயங்களுக்கும் குறைவே இருக்காது. தடைப்பட்ட வேலைகள்லாம் நடக்கும், சீக்கிரமா நடந்துரும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்க. எதிர்பார்க்காத ஒரு நல்ல காரியங்கள்லாம் உங்களை நாடி வரப்போகுது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஏ கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருக்க போகுது. உங்களுடைய பேச்சு, செயல், நடவடிக்கை, சிந்தனை, உங்களுடைய வேலை, வியாபாரம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுல சில வேலைகளை நடத்துவீங்க. குறை பேசினவங்க எல்லாம் உங்களை பத்தி நிறைவா பேசுற மாதிரி சூழ்நிலைகள் மாறப்போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமா கொண்டு போவீங்க. வார்த்தைகள்ல சுமூகமா இருந்து ஒரு சில சுப காரியங்களை நடத்துவீங்க. உங்களுக்கு அந்த தெளிவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாரிடத்துல எப்படி பேசினா வேலை நடக்குங்கிற சூக்ஷமம் தெரியும்.
பணத்தை அதிகப்படுத்தணும்னு நினைப்பீங்க, சேமிக்கணும்னு நினைப்பீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சொத்து சம்பந்தமாக வழக்குகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஃபேவரா அமையும். சொத்துக்காக காத்திருக்கிறவங்க அன்னை ஸ்ரீ வராகி தேவிய வழிபாடு பண்ணுங்க. வியாபாரம் செய்யறவங்க சூழ்நிலைகளை புரிஞ்சு தெரிஞ்சு செய்வீங்க. அதே மாதிரி புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் பண்றீங்க அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் கேதர் பண்ணிக்கிட்டு தான் செய்வீங்க. ஆனா கண்டிப்பா வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. வருமானத்தை அதிகப்படுத்தணும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும், பொருளாதாரத்துல ஏற்றம் பிறக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கான சிந்தனைகள் அதிகம் மேம்பட போகுது. உண்மையிலேயே கடகராசி அன்பர்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும், வெல்த் நல்லா இருக்கும், கைக்கு பணம் வந்து சேருங்க, புதியவர்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. சமூகத்துல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். பட்டம் பதவி உயர்ந்த அந்தஸ்து கௌரவ நிலையில இருப்பீங்க. எல்லாவற்றையுமே சிந்தித்து செய்யக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள். எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டீங்க. யோசனையினால எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாம பாத்துக்கோங்க. அதிகமான யோசனை உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். நடப்பவை யாவும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டா நல்லது. வியாபாரம் ஆகட்டும், நீங்க செய்யற தொழிலையுமே சரி, எல்லா விதமான விஷயங்களிலும் அனுபவங்கள் இருந்து செஞ்சீங்க அப்படின்னா பணம் நிறைய சம்பாதிக்கலாம். இயலாதவர்களுக்கு, உடன் சிரமப்படுறவங்களுக்கு, உங்களோட இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த செயல். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கஷ்டப்படும் போது, சிரமப்படும் போது வேடிக்கை பார்க்க கூடாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களால யதாசக்தி என்ன முடியுமோ அந்த உதவிகள் சிறிய அளவில் செய்தாலே உங்களுக்கு பெரிய புண்ணியங்க. தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சுப காரிய சுப முயற்சிகள்லாம் நடக்கும். பொருள் வரவு அதிகரிக்குங்க. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். அதிகப்படியான நன்மைகள் பிறக்குங்க. எதிர்பார்க்காத நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுடைய பங்கீடு இருக்குங்க. எல்லாருக்குமே நல்ல ஆதரவு கொடுப்பீங்க. ஆலோசகராக இருப்பீங்க. நேரம் காலாம பார்க்காம உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ராசிக்கான அமைப்பு படி வயதானவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குங்க. நம்பிக்கையே இருங்க, தைரியமா இருங்க. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி ராசிகள். அது மாதிரி பகை ராசி துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 7. அதிருஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆக்டிவா, சந்தோஷமா இருப்பீங்க. பூசல் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நண்பர்களால உதவி கிடைக்கும். இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்துல இருந்து சில உதவிகள் கிடைக்கும். யாராவது ஒருவர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கங்க. ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் நிறைய இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படுங்க. நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க. தியானம், யோகாசனங்கள் செய்யுங்க. நல்ல ஆக்டிவா இருங்க. உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மனசும் உடலும் உங்களுக்கு சீராக அமையுங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 29ஆம் நாள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வியாபாரம் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். நீங்க நல்ல வியாபாரத்தை பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. அது பக்கத்து கடைக்காரர் பார்த்துட்டே இருப்பாங்க. உங்க வேலையில ஒரு வித்தியாசம் இருக்கும். டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சில காரியத்தை செய்வீங்க. இது மற்றவங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, எல்லோரிடத்திலும் நீங்க நல்ல பேர் வாங்கணும்னா அது முடியாது. உங்களை பற்றி விமர்சனம் வரலாம், குறை சொல்லலாம், தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களை பற்றி வரலாம், வதந்திகள் கூட வரும். எல்லாவற்றையும் சமாளித்து அதை எதிர்பார்க்காமல், எதையும் எந்த விஷயத்தையும் நீங்கள் காதில் கேட்காமல் உங்களுடைய வேலையில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கணுங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே நேர்கோட்டுல போனீங்கன்னா தான் உங்களால பிழைக்க முடியும். அக்கம் பக்கத்தையோ உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனக்குழப்பம் தான் வரும். தடைகள்னால புதிய அனுபவங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு இப்ப மிகச்சரியா அஷ்டம சனி நடக்கிறதுனால செய்யறதுல கொஞ்சம் மாறுபட்ட தன்மை இருக்கும். ஓடிட்டே இருப்பீங்க. சில நேரம் உங்களுக்கு சோர்வாயிடும், ஒரு இடத்துல நின்றுடுவீங்க, திருப்பியும் ஓடுவீங்க.
ஒரே சீராக ஒரே ஸ்ட்ரெச்சா பண்ணணும்னா முடியாது. ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்பட்டு வரும். உறவினர்களிடத்துல கருத்து வேறுபாடுகள் வருங்க. உங்களை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க. சுபகாரிய முயற்சிகள்ல அதிக முனைப்புகள் காட்டுவீங்க. மனசுக்கு விரும்பின மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அமைப்பீங்க. கற்பனை அதிகமா இருக்கும். உடம்புல விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கிறதுக்கு சூரிய ஒளியில காலை நேரத்துல ஏதாவது ஒரு வேலைப்பாடு செஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு உடற்பயிற்சி செஞ்சுட்டு சூரிய வெளிச்சத்துல இருந்தீங்க அப்படின்னா ஒளியில, ஏன்னா உங்க அதிபதி சூரிய பகவான்ங்கிறதுனால அவருடைய ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எலும்பு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் குறையுங்க. ஆக சூரிய நமஸ்காரம் செய்யறது உங்க கண்ணுக்கு நல்லது, உங்களுடைய பிறப்புக்கு நல்லது. எந்த விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும். சிம்மராசி அன்பர்கள், மாணவர்கள் குறிப்பாக படிக்கிறவங்க அதிகாலை பொழுதே எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனிப்பீங்க. அதுல ஒரு சில வேகங்களை கொண்டு வர பார்ப்பீங்க. புதிய முயற்சிகள் கைகூடி வரும். வீட்டுல வயதான நபர்களுக்கு நீங்க ரொம்ப பேருதவியாகவும் இருப்பீங்க. தாய் தந்தையர்களுக்கு, உற்றார் உறவுகளுக்கு துணையாக இருப்பீங்க. அதே மாதிரி வயதான சிம்மராசி அன்பர்கள் வயது முதிர்வுல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அஷ்டம சனி அப்படிங்கறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு, மனசுல தேவையில்லாத எண்ண போக்குகள் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காகத்தான் இறை வழிபாடு, இறை சிந்தனை மேற்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் அடுத்த நிலைக்கு வளரத்துக்கு, உயர்கல்வி மேற்கொள்வதற்குண்டான முயற்சிகள் நடக்குங்க. தெய்வ வழிபாடுகள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். வேள்விகள், யாகங்கள், ஹோமங்கள்ல கலந்துக்குவீங்க. கும்பாபிஷேக வேலைகள்ல உங்களுடைய பங்கீடு நிறைய இருக்கும். நெருக்கமானவங்க பத்தின கவலைகள் ஏற்படலாங்க. மற்றவங்களை பத்தி கொஞ்சம் யோசிப்பீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாததாகும். ஆனால் உங்களுடைய முயற்சிக்கும் பட்ட கஷ்டத்திற்கும் நல்ல பலன் கிடைக்குங்க. வெற்றிக்குரிய அற்புதமான நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு வெளிப்படும். ஆதரவுகள் உண்டாக்கும். மகிழ்ச்சி நிறைந்தே இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி வேலை வியாபாரம் நல்ல விதமா நடக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. தன தானிய சம்பத்துகள் அபிவிருத்தி உண்டாக்குங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல மகிழ்ச்சியை பார்ப்பீங்க. நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக நடக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலைக்காக முயற்சி செய்யறீங்க, அது கைகூடி வரும். எடுக்கக்கூடிய செயல்கள் சுப காரியத்தில் வெற்றி உண்டாக்கும். உடல் நலம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியமா இருப்பீங்க. உடல் நலம் மேம்படும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கக்கூடியவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. பூரத்துல பிறந்தவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள்ல மாறும். ஒரு கருத்து ஒற்றுமையோட இருப்பீங்க. மற்றவங்களோட இணக்கமா செயல்படுவீங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆக்குங்க. வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் பிறக்கும். கடந்த கால பிரச்சனைகள் தீருங்க. Have a nice day and wonderful day. Be happy. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனா பார்க்கும் பொழுதுங்க, வெள்ளிக்கிழமை மாசி 29ஆம் நாள்ல மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன வகையில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. லாபாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல போகக்கூடாது. இப்ப 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே ப்ரிப்பேர்டு பண்ணணும். அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு நேரத்தை நீங்க ஒதுக்க கூடாது. டைம் இஸ் ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலம் அப்படிங்கிறது பொன் போன்றது, கோல்டு மாதிரி. எவ்வளவு வேல்யூ இன்னைக்கு விலை விற்குதோ அந்த மாதிரி ஒரு நேரமும் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய நேரமும் ரொம்ப கோல்டு மாதிரி. பார்த்து பார்த்து தான் நம்ம அதை செயல்படணும். ஆக ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தாய் வழி உறவுகள்னால கொஞ்சம் மகிழ்ச்சியான நல்ல நல்ல செய்திகள்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. தாய் உங்களிடத்துல ரொம்ப அன்பா கனிவா, ஏன்னா 4ஆம் இடத்துல லாபாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால தாயினிடத்துல வெளிப்படையா பேசுவீங்க.
புதுசா வீடு இடம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும், சேமிப்பு அதிகமாகும். பழைய வாகனத்தை மாத்தி புதுசா வாங்குறதுக்கான யோகம் உண்டுங்க. விவசாயம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். விவசாய நிலத்தை வாங்க நினைப்பீங்க. விவசாயம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். லாபத்திற்குரிய நாளாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருக்கும் அதிகப்படியாக பணம் கொடுக்கறதோ யாரிடத்திலும் கடன் வாங்குறதோ இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை உண்டு பண்ணிடும். கூடுமான வரையில கையில என்ன பணம் இருக்கோ அது வரைக்கும் செலவு பண்ணுங்க. அகலக்கால் எதையும் வைக்க வேண்டாம். முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கூட்டு வியாபாரம் செய்யறவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்க, வியாபாரம் செய்யறவங்களுக்கு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல குட் நியூஸுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணலாம். உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு அவங்க நல்ல ஐடியா கொடுப்பாங்க. தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வரவேற்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் பொறுத்த வரையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். வருமானத்தை விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப அழகா அதை கொண்டு போவீங்க. வருமானத்தை அதிகப்படுத்துறதுல ஈடுபாடு இருக்கும். அக்கம் பக்கம் நபர்களை அனுசரித்து போவீங்க. கன்னிராசி அன்பர்கள், உடல்ல சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத தன்மைகள் வருங்க. ஏதோ ஒரு விதமான இன்னும் புரியாத விஷயத்துக்கு ஆட்படுவீங்க. மனசை தெளிவா வச்சுக்கணும். நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க, தியானம் செய்யுங்க, யோகாசனம் செய்யறது நல்லது. அதிலும் வயதான கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாங்க. உங்களுக்கு பலமற்றது போல உணர்வீங்க. உடல்ல தேவையில்லாத இடர்பாடுகள் வரும். நல்ல உணவு ஆகாரங்களை எடுத்துக்கணும் கன்னிராசி அன்பர்கள், வயதானவங்க. தினந்தோறும் நீங்க எல்லா பிணியும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாயின்னு முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டில வரக்கூடிய இந்த ஸ்டான்ஸாவை நீங்க சொல்லணும். எல்லா பிணியும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாய் முருகான் வழிபடுங்க. எல்லா பிணியும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாய் முருகான் வழிபடுங்க. இப்படி 3 முறை உங்களால முடிந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில சொல்ல கண்டிப்பாக உடல் உபாதைகள் தீர வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துறது நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. அஸ்தத்துல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மென்டலியாகவும் பிசிக்கலாகவும் நீங்க, அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலம் கொண்டவர்களாக வரணும். அதற்காக தான் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண சொல்லுங்க. அதுக்காகவே உங்களுக்கு சொல்லப்பட்டதுதான். எல்லா பிணியும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் முருகான் வழிபடுங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுறுசுறுப்பற்ற ஒரு நிலை, வேகமே இருக்காது. ரொம்ப சோர்வா இருப்பீங்க, அசதியா உணர்வீங்க. அதே மாதிரி மனதளவிலும் சரி எண்ணத்திலும் சரி தெளிவா இருக்கணும். எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. இந்த நாள் ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லதே நடக்கும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் நன்மைகள் உண்டு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் கன்னிராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 29ஆம் நாள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள், நீங்க என்ன வேலையெல்லாம் பிளான் பண்றீங்களோ அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்துவீங்க. அது உங்களால மட்டும் தாங்க முடியும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை ரொம்ப அழகா முடிச்சு காட்டுவீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்க போறீங்க பாருங்க. எல்லாருமே உங்களை புகழ்ந்து புகழாரம் சூட்டுவாங்க. அதே மாதிரி வேலையிலயும் சரி, உத்தியோகத்துல, அலுவலக காரியங்கள்ல சுப விஷயங்கள் கைகூடி வரும். நல்ல செய்திகள் வரும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஒரு சிலர் எதிர்பார்க்காத நிலையில வெளியூர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சிருந்தீங்கன்னா அது கைகூடும். புதுவிதமான கண்ணோட்டங்கள் வருங்க. உலக வாழ்க்கை பத்தி அதிகமா யோசிப்பீங்க. இன்னைக்கு வார் நடந்துட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு. உலக நிலைகள் பற்றியும் உலக மக்களை பத்தின எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல ஒரு இடத்துல ஓடிட்டே இருக்கும்.
இசைத்துறைகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கு, நல்ல அமைப்பு உண்டு. இயல், இசை, நாடகம்னு சொல்ற மாதிரி இந்த 3 விஷயங்களை ரொம்ப அழகா கையில எடுத்து செயல்படுத்துவீங்க. சரஸ்வதி கடாட்சம் அதிகம் உண்டு. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க உங்களை கூப்பிடுவாங்க, கால் வரும், கால்ஃபர் பண்ணுவாங்க, அவங்களே உங்களை அழைப்பாங்க. ஆக எப்பொழுதும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நழுவ விடாம பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய நல்ல மனதுக்கும் குணத்துக்கும் நல்ல எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி இறைவனால கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த தருணம். ஆக எப்பொழுதுமே புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க இந்த நாள்லயுமே புத்தி கூர்மை அதிகப்படுத்தி இறைவனை வழிபட்டு திருப்புகழ் பாராயணம் பண்ணி தேவாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞானம் பிறக்குங்க, அஞ்ஞானம் நீங்கும், அறியாம இருள் அகலும். ஆக துலாம் ராசி என்பர்கள் மாணவர்களுக்கு படிப்புல கெட்டிக்காரத்தனம் இருக்கும். எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம், அதே மாதிரி மற்ற போட்டித் தேர்வுகள் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அனுகூலமான பலன் உண்டு. குடும்ப நபர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க. வீட்டினுடைய தேவைகள் அறிந்து செய்வீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் அதிகமாக இருக்குங்க. எல்லா விதமான ஆசைகளும் வளர்ச்சியும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி இருக்கும், பல நன்மைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, கூட இருக்கிறவங்களால அனுகூலம், நண்பர்கள் மத்தியில நல்ல பேர் புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், அதிகார பலம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அரசாங்க துறைகள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நேர்மறையான வகையில நீங்க நடந்துக்கிறதுனால ஒரு சில பரிசுகள் வருங்க. கிடைக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை, அனுசரணையான போக்கு, நெருக்கம். குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை எப்படியாவது கடல் கொடுப்பார். அந்த முருகப்பெருமான நம்பி வழிபடுங்க. குருக்காரகன் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதே மாதிரி திருமணம் ஆகல, ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க திருமணத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. திருச்செங்கோடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி பாகம் பிரியாளா இருப்பாங்க. எப்பொழுதுமே ஈசனிடத்துல ஒரு பாகமா இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. அப்படி நல்ல கணவனும் நல்ல மனைவியும் கிடைக்கிறதுக்கு துலாம் ராசி என்பர்கள் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்றது இந்த நாள் ரொம்ப நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு பிசினஸ்லயும் வேலையாட்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆதரவு கொடுப்பாங்க. வேலையிலும் விறுவிறுப்பாக நடக்குங்க. உடல்நலம், மனநலம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹெல்த், வெல்த் எல்லாம் நல்லா இருக்கும். நல்ல உணவுகளை சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு உடன் பிறந்தவங்களோட ஆதரவு இருக்குங்க. முயற்சிகள் எதெல்லாம் எடுக்கிறீங்க அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரும். அதிலும் தொழில் ரீதியாக ஜீவனஸ்தானத்தினுடைய அதிபதியான 10ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால ரொம்ப வலிமை மிகுந்தவங்களாக இருப்பீங்க. பேச்சு ரொம்ப ஆனஸ்டா இருக்கும், நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும். வாழ்க்கையில எப்படி பிழைக்கணுமோ அது நேர்மறையான எண்ணத்தோட பிழைப்பீங்க. தெய்வ கடாட்சம் அதிகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: சித்திரையில பிறந்தவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஒரு புது கான்செப்டை கொண்டு வருவீங்க. புது விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. சுவாதியில பிறந்தவங்களுக்கு கோபத்தை குறைக்கணும், சாந்தம், அமைதி தேவைங்க. மாற்றங்கள், சில சேஞ்சஸ் வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. விசாகத்துல பிறந்தவங்க நிறைய ஒத்துழைப்புகள் மேம்படும், நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி மாதம் 29ஆம் நாள்ல ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துல 9ஆம் அதிபதி பாகியஸ்தானாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு தனுசு ராசியில. பேசுறதுல தெளிவு இருக்கும். வருமானத்துக்காக பேசுறவங்க கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுடைய பேச்சுக்காகவே வருமானம் கிடைக்குங்க. அவ்வளவு கனிவு, இனிமை, சொற்பொழிவாளர்கள்,
ஆன்மீக பேச்சாளர்கள், கவிதை பேசுறவங்க, அதே மாதிரி கதை இலக்கியம் பத்தி பேசுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்க போகுது. இது நாள் வரையில கிடைக்காத நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எதையுமே தவறு விடாதீங்க. சின்ன வேலையா கிடைச்சா கூட அதை பிடிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வருமானமும் உயரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப காரியத்திற்காக நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு நன்மையா இருக்குங்க. தெய்வ அனுகிரகம் இருக்கு. மத்தவங்க கிட்ட பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க, வாக்குறுதியே கொடுக்காதீங்க. நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், இந்த பணம் தரேன், நாளைக்கு வாங்க, இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு யாருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம். அது அந்த அளவுக்கு உங்களால நிறைவேற்ற முடியாது. சில நேரம் இழுபறிகளாகவே இருந்துட்டு இருக்கும். பல் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. சுப முயற்சிகள்ல அனுகூலம் ஏற்படும். தனிப்பட்ட உங்களுடைய இண்டிவிஜுவல் ஒர்க்ல நிறைய இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு பிடித்த வேலைகள்ல ஈடுபாடு, ஆர்வம் இருக்கும். கலைத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு மேன்மை உண்டாக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கை எல்லாம் பிறக்குங்க. வருமானம், பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. வருமானம், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்களுக்கு நல்ல தொடர்புகள் இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு இருக்குங்க. பணம், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கிறதுனால சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக்குங்க. பல நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான அமைப்பு படி உடல் நலம், மனநலம் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. உங்கள் மீதான நம்பிக்கை உண்டாகும். உறவுகள் மத்தியில நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்குங்க. வேலையில வியாபாரங்கள்ல அனுகூலம் உண்டு. உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு அடுத்த நிலைக்கு உயர்வீங்க. இப்ப மாடு வளர்க்கிறது, கால்நடைகள் சம்பந்தமான விஷயங்கள் சில உதவிகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு விவசாய பூமி ரீதியாக சில உதவியும் நடக்கும். கடன் தொல்லைகள் நிவர்த்தியாக்குங்க. எல்லாருடைய ஆதரவும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல டெவலப்மெண்டா வருவீங்க. போட்டிங்கிறது இருக்காது. பிசினஸ்லயும் உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க செய்யற தொழில்ல மெக்கானிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவங்க விருச்சக ராசி அன்பர்கள். அதனால தேவைகள் எல்லாமே உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினால நடக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய முயற்சிகள் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி. அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு. குருமார்களுடைய ஆசி உண்டு. காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகள் அவதரித்த அற்புதமான நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம். ஆக எல்லாமே குருவருளோடு திருவருளோடும் நடக்குங்க. நல்லது உண்டாக்கும். கேட்டையில பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறைக்கும். உங்க ராசி 4ஆம் இடத்திலிருந்து சனீஸ்வர பகவான் நகர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடம் பெயர்ந்திருக்கிறாருங்க. ஆக இது நாள் வரையில நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இது போன்ற விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். தெய்வ அனுகிரகம் உண்டு. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 29ஆம் நாள்ல கோச்சாரத்தின் படி ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க. 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனால பெரிய அளவுல ஆஹா ஓஹோன்னு எதையும் சொல்லிட முடியாது. காலையில எழுந்த உடனே உங்களுக்கு விரும்பின மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார வணங்குங்க. சந்திர பகவானுடைய தோஷத்தை போக்கக்கூடியவர் விநாயக பெருமானுங்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்க தாயின் இடத்துல அன்பா, கனிவா அவங்க கிட்ட பொறுமை நிதானத்தோட பேசினா நல்லது. தேவையில்லாம கான்ட்ரவர்சி வரும். எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் உண்டாக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த நாள் முன்கோபம் இல்லாம பொறுமையும் நிதானமாய் இருக்கணும். தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான சூழல்கள் இருக்குங்க. வியாபார வேலைகள்ல ரொம்ப ரொம்ப நிதானம் இருக்கணும். அவசரப்படக்கூடாது. யார் எது பார்த்து செஞ்சாலும் உங்களுக்கு வேண்டாம். புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக மத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு மாட்டிக்குவீங்க.
லாக் ஆயிடுவீங்க. தேவையில்லாம பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு முடக்கத்துக்கு வந்துடும். அதனால செய்யற வேலைகளை தகுந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இருந்தா நல்லது. வியாபாரத்துல பெரிய அளவுல லாபம் பெறணும்னு யாரிடத்திலும் உங்களுடைய விஷயத்த பேசாதீங்க. பணம் பரிவர்த்தனைகளை பத்தி பேச வேண்டாம். இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். சிந்தனைகள்ல ஒரு அதிகமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் வரலாம். எப்பொழுதுமே எளிமையா இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யறது, நெல்லிக்கனியை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது நெல்லிக்கனியை சாப்பிடுங்க. எப்பொழுதுமே இளமை தோற்றம் மாறாம இருப்பீங்க. தேவையற்ற விவாதங்களை அவாய்ட் பண்ணணுங்க. உடன் பிறந்தவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. வர்த்தக வேலைகள்ல கவனமா இருக்கணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க, வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி பொருள் விற்பனை பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்டோடைய சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்யணும். எதையுமே தெரியாம செஞ்சுட்டு பிறகு அவஸ்தப்படாதீங்க. மாணவ மாணவிகள் இப்ப 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. என்னைக்கோ படிச்ச பாடங்கள் அப்படியே மைண்ட்ல இருக்கும்னு நினைக்காதீங்க. சில நேரம் மறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனக்குறைவு ஏற்படும். எவ்வளவுதான் வெளியே பெரிய ஆளா நீங்க நினைச்சாலும் உள்ளுக்குள்ள பயம்னு ஒண்ணு இருக்குங்க. மத்தவங்க கிட்ட உங்களால தைரியமா எந்த விஷயத்தையும் கொண்டு போக முடியாது. கொஞ்சம் பயந்த சுபாவமாவே இருப்பீங்க. உத்தியோக வேலைகள்ல பொறுப்புகள்ல அதிகரிக்குங்க. உதவிகள் கிடைக்கும் நாள். வயதானவங்க, வயதுல முதிர்ந்தவங்க கொஞ்சம் உடல்நல சரியில்லை அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. கந்தசஷ்டி கவசத்தை கேட்குங்க. அதே மாதிரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாமியகம்னு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க. விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அரசாங்க அதிகாரிகள் கிட்ட பொறுமையும் பக்குவமா நடக்கணுங்க. தேவையில்லாமல் பெனால்டி கட்டண வேண்டி இருக்கும். அதே மாதிரி ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதங்கள்ல அபராதம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாள் ரொம்ப அமைதியா இருங்க, அதுதான் நல்லது. யாரிடத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். மாணவர்கள் மாணவிகள் அதே மாதிரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க கூட உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் அனுபவம் அதிகமாக இருந்தாலும் நீங்க மத்தவங்களோட கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவிற்கு நல்ல நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவானுடைய ஓரைகளை சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கவனிக்கலாம். கவர்மெண்ட்டுடைய வேலைகளை பார்க்கலாம். பணம் சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு, புதன் பகவானுடைய ஓரை நன்மை தருங்க. தொழில் தொடர்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம், பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிதானமா இருங்க, பொறுமை அவசியம். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆர்கியூ பண்ணாதீங்க. மனதளவுல அமைதி மிக மிக தேவை. ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அரசாங்க வேலையில ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணுங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. அக்கம் பக்கம் நபர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. தனுசு ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. மகர ராசி அன்பர்கள் சொத்துக்கள் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், ஏதோ ஒரு விஷயத்திற்காக சில பணமும் செலவாகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஏதாவது ஒரு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல நிறைய பிளானிங்கோடு இருப்பீங்க. வருமானம் உங்களுக்கு போதியதாக இருந்தாலும் இன்னும் பெரிய அளவில் அச்சீவ் பண்றதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்கும்பொழுது அதை யூஸ் பண்ணிக்குவீங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் கையில் எப்பயும் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். தேவைகள் நிறைவேறணும். புதுமையான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேன்னு இருக்காதீங்க. மற்றவங்க சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. மற்றவங்க சொல்லத்தான் உங்களால் ஒரு காரியத்தையே செய்ய முடியும், நகர்த்த முடியும். அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. எதையும் ரிஜெக்டும் பண்ண முடியாது. ஆக எடுத்த வேலைகளை முடித்து ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளே இருப்பீங்க. புது விஷயங்களை தொடும் பொழுது அதற்கான நிபுணர்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட பேசுறது, அதற்குண்டான அட்மின் கிட்ட சில கருத்துக்களை கேட்கறது, உங்களுக்கு தெரியலனாலும் வெளிப்படையாக பேசினா தான்
அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்றது உங்களுக்கு வெளிப்படும். உங்களுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன அப்படிங்கிறது உங்களை தவிர யாருக்குமே தெரியாது மகர ராசி அன்பர்களே. ஆகவே வருமானத்துக்காக சில முயற்சிகள் தானாக நடக்கலாம். ஒரு சில விஷயங்கள் விரயமாகவும் இருக்கும். நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதிர்பாராத வகையில் செலவுகள் வரலாம். காரணம், எதையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் தவிப்பீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பயம், பதட்டம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். ராசியிலேயே 5 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. அதிலும் கான்ட்ரவர்சி வரும், கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். உங்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் கணவர் வேறொரு விஷயத்தை செய்வார். இதனால் 2 பேருக்குமே ஒத்து போகாது. ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கணும். நினச்ச மாதிரி சாப்பிடாதீங்க, வெளி இடங்களுக்கு போகாதீங்க. எதை செய்தாலும் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேடிக்கையாகவோ விளையாட்டாகவோ தெருவில் விற்கக்கூடிய எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடாதீங்க. பசித்தாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல உணவுகளை மட்டும் எடுத்துக்கணும். பசித்தாலும் புல்லை திங்காதுங்கிற மாதிரி தான் இருக்கணும். எவ்வளவு பசி வந்தாலும் நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவுகளை தான் எடுத்துக்கணும். நீண்ட நேரம் கண் விழிக்கிறத தவிர்க்க வேண்டும் மகர ராசி என்பவர்கள். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும், ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. உங்களுடைய காலேஜ் ஃபங்க்ஷனுக்காகவோ, ஆனுவல் டேக்காகவோ, இல்லை செலிப்ரேஷனுக்காகவோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறீங்கன்னா அதில் அதிக நேரம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. விளையாட்டு சம்மந்தமான விஷயங்களில், ஸ்போர்ட்ஸ்லேயும் கேம்ஸ்லேயும் சரி, நிறைய உங்களுடைய கவனங்கள் அதில் இருக்கும். அதுக்காக உழைக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாகவே இருக்கும். உலக வாழ்க்கை வெளியில் என்னென்னலாம் நடக்குது, ஒரு ஊரில் எப்படி இருக்குது, மற்ற மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. ஹெல்த்துக்கும் வெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்பொழுது மகர ராசி என்பர்கள் தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும். அதே நேரத்தில் செலவும் ஆகும். பக்குவமாக இருக்கணுங்க. கைக்கு வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்க. சேமிக்க நினைப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப நலன் சௌக்கியமாக இருக்கும். எல்லாருடைய ஹெல்த் வெல்த் சூப்பராக இருக்கும். திருவான நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். புது விஷயங்களை நாட்டம் இருக்கும். ஈடுபாடு உண்டாக்குங்க. எந்த வேலையை எப்படி செய்யணுன்றதை பிளான் பண்ணி பண்ணுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்தவங்களால் அனுகூலம் ஏற்படும். ஒரு புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. பழைய கருத்துக்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. உடன் பிறந்தவங்களால் அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேடல் அதிகரிக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியத்தினால தடைப்பட்ட வேலைகளை ரொம்ப சிறப்பாக முடிப்பீங்க. இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணணும். வெளியே ட்ராவல் பண்ணுறவங்க, ரொம்ப லாங்காக போகிறவங்க, இல்லை ஒரு மாநிலத்தை விட்டு ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறவங்க, பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனல் சம்மந்தமான விஷயங்களுக்காகவோ ஸ்டடீஸ்க்காகவோ வெளியே போகிறவங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் குடிக்கிற தண்ணீரிலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் 6th பிளேஸனுடைய அட்மின் அதிபதி ரூலிங் அவர் தான் சந்திர பகவான். உங்களுக்கு 12th பிளேஸில் இருக்கிறதுனால சில விரயங்கள் உண்டாக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவீங்க. அதனால் வேலை விஷயமாக வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குங்க. பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதிக நேரம் இரவில் கண் விழிக்காதீங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. சூரிய பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி, அவரும் விரயத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதியான புதன் பகவான் விரயத்தில் இருக்கிறார். அதே மாதிரி 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மறைவில், 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பகவான் மறைவில், 6வது அதிபதி சந்திர பகவான் மறைவில். இப்படி முக்கிய விஷயங்களை செய்யக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாமே மறைவில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தாங்க இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மன தெளிவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நல்ல தியானம், யோகாசனம் செய்யலாம். புதுவித இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாகவே உங்களுடைய வேலைகள் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பொருளை வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கும்பராசி அன்பர்கள்.
இந்த நாள் உங்களுடைய விஷயங்கள் நிறைய செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்வால்மெண்ட் இருக்கும். டைமை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். டைம் கீப்பப் பண்ணுறது நல்லது. ஒரு விஷயத்திலும் இன்வால்மெண்ட் இருக்கும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்களுக்கு சப்போர்ட்டாக யாராவது ஒருத்தரை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். உங்களுடைய படிப்புக்கு முழுமையான ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கான டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்க போகுதுங்க. 10th போர்டு எக்ஸாம் எழுத போகிறவங்க, +2 போர்டு எக்ஸாம் எழுத போகிறவங்கெல்லாம் இப்போ ப்ரீ எக்ஸாம் கூட எழுதியிருப்பாங்க ஆனுவல். ஆக ஆனுவல் எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலும் இல்லாமல் ஒரு ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, எதெல்லாம் வரப்போகுது, எது நம்ம படிக்கணும், கவனத்தில் வச்சுக்கணும்னு நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இந்த போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நாள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய ஃபோன் தொடர்பான விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் லிமிட்ஸாக பேசணும். அதே மாதிரி செய்கிற வியாபார போக்கு மற்றும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லையுமே கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா அதை கொடுக்குற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான்லேருந்து சந்திர பகவான் எல்லாருமே விரயத்தில் இருக்கிறதுனால மன சங்கடங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்காது. தற்பெருமையான குணங்களை அவாய்ட் பண்ணணும். எந்த விஷயத்தை செய்தாலும் அது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு கொடுத்துடுங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார் பகவத்கீதையில். ஆகவே கும்பராசி அன்பர்கள் கடமையை மட்டும் செய்யுங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உணவு சம்பந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஃபுட் பாய்சன் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரத்த சக்தி, ரத்த விருத்தி அதிகமாக இருக்கிறதுக்கு, ஹீமோக்ளோபின் லெவல் கூடுதலாக இருக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான சிகப்பு நிறம் சம்பந்தமான ரெட் கலர் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் பீட்ரூட்டாக இருக்கணும், பேரிச்சம்பழம் டேட்ஸு சாப்பிட்றது, பாதம், அதே மாதிரி வால்நட்டு சாப்பிட்றது, வாழைப்பூ சாப்பிட்றது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அயன் அண்ட் எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது, கால்சியம் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஹோட்டல் வைத்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். நஷ்டம் வராதபடி பார்த்துக்கோங்க. மக்கள் எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக செஞ்சுட்டு ஏமாறாதீங்க, கேர்ஃபுல். சதயம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறதுனால பெரிய அளவில் எதுவும் பாதிப்பு இருக்காதுங்க. ஒரு தெளிவுகள் இருக்கும். என்னென்ன வேலைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணுவீங்க. கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்ப்பீங்க. இதனால் உங்களுக்கு அனுகூலம் தான் உண்டு, பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. படித்த விஷயங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ண முடியும். படிப்பு வேறு, வாழ்க்கை வேறுன்ற மாதிரி தான் இருக்கும். படிக்கிறது ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு உதவும். அனுபவங்கள் தாங்க வாழ்க்கைக்கு பெரிதாக இருக்கும். அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். மீனராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த நாள் வியாபாரத்தில் அது சார்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் என்ன விதமான முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க. உங்களுக்கே தெரியும், சில டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி அப்டேட்டுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், கஸ்டமருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடங்கள் ஹோல்சேலாக, ரீட்டெயிலாக, எந்த இடத்துலேருந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்க போகுது. மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப டேலண்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக மைக்ரோ பாயிண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட டெக்னிக்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கான விஷயங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. எதையுமே சாதாரணமாக மற்றவங்க சொல்லித்தரதை விட நீங்களாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். உங்களுடைய செல்ஃப் பர்ஃபார்மன்ஸ் நிறையவே இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. எதெல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வரணுன்ற எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய விதங்கள் எல்லாமே ஃபேவரபுளாக நடக்க போகுது. இதில் வருமானமும் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், விருத்தி அபிவிருத்தி ஏற்படுங்க. செய்கிற தொழிலேருந்து இன்னொரு தொழிலையும் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சில டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமைய போகுது. பிள்ளைகளுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க. குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் தான் நிறைய உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோங்க. குழந்தைகளோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அனுசரித்து நடக்கணும்.
அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதோ வீண் விவாத போக்கு இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி லாவகமாக விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகளுடைய சந்தோஷம்தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்குங்க. சமூகம் சோஷியல் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும். எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிற புரிதல்கள் ஏற்படலாம். திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சம்பந்த விநாயக பெருமானை வழிபட்டால் நீங்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை நீங்கள் கேட்கும் பட்சத்தில் வருமானம் வேண்டுமோ வருமானம் கிடைக்கும், பணம் சேர வேண்டுமோ பணம் சேரும். உங்களுக்கான பிரார்த்தனைகள் என்ன, தேடல்கள் என்ன, தேவைகள் என்ன என்பதை ஸ்ரீ சம்பந்தம் விநாயக பெருமானிடத்தில் முறையிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அது கைகூடி வருங்க. இமீடியட்டாக துரிதமாக நடக்கும். ஃபாஸ்ட் மூவிங், ஸ்பீடு போஸ்ட் மாதிரி தான். எல்லாமே குயிக்காக நடக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி. ஆக டிலே அப்படிங்கிறது இருக்காது. எப்படி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட நாளை என்பது இருக்காதோ அதே மாதிரி சம்பந்தம் விநாயகர்கிட்ட பிறகு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் கேட்ட உடனேயே ஒரு 10 நிமிஷத்திலேயே உங்களுடைய விஷயங்கள் வேலைகள் எல்லாம் நடக்கிற மாதிரி அவர் செய்வார். அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர். அவரை மனதார நினைத்து வழிபடுங்கள். தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, ஏற்றங்கள் உண்டாக்கும். சபை சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்குங்க. கலை பணிகள் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்க சில்வர் ஸ்க்ரீன்லேயே ஆகட்டும் அல்லது ஸ்மால் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மற்றவங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். கலை பணிகளில் சில நுட்பங்களை தெரிஞ்சுக்குவீங்க. தெளிவு பிறக்கும் நாளாக இருக்குங்க. இந்த நாள் உடல் உழைப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. ஊதியத்திற்கேற்றபடி சேமிப்பு உண்டு. சேமிப்பு அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியும் தானாக வந்து சேரும். கையில் பணம் தங்குங்க. சம்பாதிக்கிறது உங்கள் கையில் இருக்கும். குடும்ப தேவைகளையும் பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குண்டான சில முக்கிய விஷயங்களையும் செய்வீங்க. பெரிய பெரிய அரசு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். எந்த வேலைகளை எப்படி செய்யணும்னு ப்ரீ பிளான் நல்லாவே பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்க படிக்கிறதுக்கு உண்டான தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க. அந்த ஹியூமன் பீயிங் நிறைய இருக்கும். மனிதாபிமானம் கொண்டவங்க மீனராசி அன்பர்கள். ஹியூமனிட்டியும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அந்த மனித நேயம் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. யாருக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய சிரமம் பார்க்காம, கஷ்டம் பார்க்காம, மற்றவங்களுக்காக அல்லும் பகலும் உழைக்கக்கூடிய அற்புதமான நபர்கள் நீங்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உருவாக்கும். செய்கிற பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமாக சில மிஷினரிஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு விதங்களில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடக்குங்க. ப்ராஃபிட்டும் சரி, பெனிஃபிட்டும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் சாதகமாகுங்க. ஹெல்த் வெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு டெவலப்மெண்ட் அதிகமாகும். மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. பெரிய பெரிய விஷயங்களை மிக சாதாரணமாக முடிப்பீங்க. கஷ்டமோ எந்த விதமான வேதனைகளோ இடர்பாடுகளோ இருக்காது. மன தூய்மையும் ஆத்ம சந்தோஷம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டெக்னிக்கலாக சில விஷயங்களை மூவ் பண்ணுவீங்க. மற்றவங்க சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிறத விட நீங்களாகவே இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாள் இருக்குது. நுட்பங்களை அறிந்து தெரிந்து செய்கிறதுனால நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். பட்டம், பதவி, உயர்வு உண்டாக்கும். வேலையில் எல்லோருடைய ஆதரவும் அதிகரிக்குங்க. மன திருப்தியும் சந்தோஷம் நிறைந்த நாள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.